நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வாரங்களிலே நாங்கள் மாணவர்களுக்கான, குறிப்பாக யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்றுகின்ற நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். இன்றைய தினம் அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் பங்கு பெற்றுகின்ற ஒரு போட்டியாகத்தான் இன்றைய தினம் இடம்பெற காத்திருக்கிறது. கடந்த வாரம் கூட மத்திய கல்லூரி சார்பாக இரு மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். பிரவீணன் மற்றும் நவநீதன் ஆகிய இருவரும். அந்த இருவருக்குள்ளே அதிக புள்ளிகள் பெற்று இன்றைய தினம் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார் நவநீதன் அவர்கள். இன்றைய தினம் நவநீதனோடு அடுத்த போட்டியாளராக ஏற்கனவே சில போட்டிகளிலே வெற்றியீட்டிய தான்சிகன் அவர்கள் இன்றைய தினம் நவநீதன் அவர்களோடு போட்டியிடுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆகவே நேரடியாகவே நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களை நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் தான்சிகன், நவநீதன். ஓகே, கடந்த வாரம் நவநீதன் போட்டியில பங்கு பெற்றி வெற்றியிட்டார். தான்சிகன் இல்ல, நான் ஒரு அரங்கத்தான் வேணும் பார்ப்போம், இந்த மாதிரி என்ன புள்ளிகள் வருகின்ற ஒரு நம்பிக்கையில தான்சிகன் வந்திருக்கிறார். ஓகே, வாழ்த்துக்கள் இருவருக்குமே. அதே நேரத்தில் மத்திய கல்லூரி சார்பாக கலந்து கொள்கின்ற உங்களுக்கு நன்றிகள். மத்திய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுபவர்களுக்காக, அதாவது பார்வையாளர்களாக பங்கு பெற்றுகின்ற எங்களுடைய நேயர்களுக்காக உங்களை பற்றி அறிமுகம் வழமை போல. எனவே தனிசேன் கொழும்பு தொழில் யாழ்ப்பாணம் மத்திய ஓயில் தரம் படிக்கிறேன். ஒரு நாளில் 3 தரம் சாப்பிட்றேன் நான். அப்படி ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம் தான். ஓகே, வெல்கம் தான்சிகன். நவநீதன், உங்களை பற்றி. எனவே சிவகுமார் நவநீதன். நான் அடுத்த வருஷம் ஓ எழுத போகிறேன். எனக்கு மேத்ஸ், சயின்ஸ், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாம் பிடிக்கும். நவநீதன், இப்போ மேத்ஸ், சயின்ஸ், கிரிக்கெட் மற்றும் டேபிள் டென்னிஸ் இந்த 4 விஷயம் பிடிக்கும்னு சொன்னீங்க. இதே போல் ஒரு மனுஷனுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இருக்கும்னு சொன்னால் பிடிக்காத விஷயங்களும் இருக்கத்தானே வேணும். அப்போ உங்களுக்கு எது பிடிக்காது? சரி, பிரக்கெட் ஜாபம் கற்பனைன்னு போடுறது உண்மையாதான். ஓகே தான்சிகன், உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு சொன்னேன். யாராவது ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு எதிர்மாறா செய்கிறதா உங்களோட அப்படியா? சொல்லு சொல்லுங்க, என்ன 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 பிடிக்காது? பிடிக்காத விஷயம் வேலை செய்யறதா? அடப்பாவி, நீ அந்த டைப்பான ஆளா? ஐயோ, சும்மா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ள வேலை செய்யறது வர பிடிக்காதுன்னு சொன்னா பா. சரி, பார்க்கலாம். ஓகே, சுவாரஸ்யமான விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிட்டோம். சரி, இந்த விஷயங்களோட உங்களோட அறிமுகமும் முடிச்சாச்சு. நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், சரிதானே? யாரில் இருந்து முதலாவது கல்வியை நாங்கள் ஆரம்பிக்கலாம்? யாரில் இருந்து? என்ன நவநீதன்? தான்சிகன். ஓகே, பாப்போம். தான்சிகன், தைரியமா வந்திருக்கீங்க தானே? என்ன தான்சிகன், என்ன நித்திர கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு? அப்படி உண்மையா? அப்படியா? அட்டப்பாவி, எனக்கு தெரியும் இந்த வேலை செய்யறத பிடிக்காதுன்னு சொல்லிக்கலே நல்லா தூங்க முடிஞ்சது. சரி, ஓகே, ரைட். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டும். அதெல்லாம் ஃபன்னாக கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் மனசில் எடுக்கக்கூடாதுன்னு தான்சிகன். அழக்கூடாது, புற நிகழ்ச்சியில் அழக்கூடாது. என்ன ஒரு அது ரிப்பீட்ல திருப்பி காட்டுவோம். ஓகே, இந்த நிறைகளை அளக்குற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை கிராம் 1 கிலோகிராம்? 1000. 1000 கிராம் 1 கிலோகிராமா? அப்ப இந்த கேள்விக்கும் விட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தான்சிகன். போமா, நிகழ்ச்சியினுடைய முதலாவது கேள்வியோடு நாங்கள் இப்பொழுது உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வி எது என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். 1000 கிலோகிராம் எத்தனை தொன்? 1000 கிலோகிராம் எத்தனை தொன்? ஆப்ஷன் 1 1 தொன், ஆப்ஷன் 2 10 தொன், ஆப்ஷன் 3 5 தொன், ஆப்ஷன் 4 8 தொன். இதில் 1000 கிலோகிராம் எத்தனை தொன்? 1 தொன்னா? உண்மையா? சத்தியமா? உறுதிப்படுத்தலாமா? ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1, 1000 கிலோகிராம் 1 தொன். 1000 கிலோகிராம் 1 தொன். சரியா தவறா? திரையிலே பார்த்து விடலாம். தான்சிகனுடைய தெரிவு சரியா தவறா என்பதை இப்போது தெரிந்தது. 1000 kg 1 ton. ஓகே, வாழ்த்துக்கள். 10 புள்ளிகள் பெற்றிருக்கிறாய் தான்சிகா. சரியா? தான்சிகன் தான் சொல்லுவாங்க. தான்சிகாண்டா அப்புறம் நடிகை மாதிரி வந்துடுவேன். ஓகே, தான்சிகன்
வாழ்த்துக்கள், 10 புள்ளிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது கேள்வி, இது நவநீதக்குரிய கேள்வியாக அமைந்து காணப்படுகிறது. ஓகே, உங்களுக்கும் அவருக்கு ஒரு கணக்கை தந்தா உங்களுக்கும் ஒரு கணக்கை தரத்தனை வேணும். ஏண்டா நாங்கள் சமநிலையா நிகழ்ச்சியை கொண்டு போகணும். ஒரு ஆளுக்கு ஈஸியான கேள்வியும் ஒரு ஆளுக்கு கஷ்டமானதை கொடுக்கக்கூடாது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தமிழ்ல, அதாவது டேஷ் கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது ஒன்று ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? நவநீதன் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது வேண்டா. சரி, இவருக்கு ஒரு கோடியா? தன்சேன், உங்களுக்கு எத்தனை கோடி? 20 கோடி. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது ஒன்று பாட்டு இருக்குது. ரைட். இது என்ன, அந்த கோடி என்கின்ற ஒரு வார்த்தை வருவதால் அதை டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அது தெரியுமாண்டு? சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நவநீதன்? ரொம்ப சோகமான விஷயம். சரி, ஓகே, நாங்க கேள்விக்கு வரலாம். திரையிலே பார்க்கலாம். 1 கோடி என்பது எத்தனை நிலவு? மில்லியன். 1 கோடி என்பது எத்தனை மில்லியன்? பார்க்கலாமா? ஓகே, 1 கோடி என்பது 1 மில்லியன், 100 மில்லியன், 10 மில்லியன், 8 மில்லியன். 1 கோடி என்பது எத்தனை மில்லியன்? வடிவா யோசிங்க. 1 மில்லியன், 100 மில்லியன், 10 மில்லியன், 8 மில்லியன். இதில் சரியான மில்லியன் எந்த மில்லியன்? 10 மில்லியன். 1 கோடி 10 மில்லியனா? சரியா இருக்குமா? உறுதிப்படா சொல்றீங்களா? மாற்றம் இல்லை. இதுக்கு பிள்ளையா சொன்னா இவருக்கு மரியாதை இல்லை. மேட்ஸண்டா பிடிக்க முடியாது, ஆரம்பத்திலே சொல்லிட்டார். என்ன பார்க்கலாம். ஷூர், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 1 கோடி என்பது 10 மில்லியன். ஆப்ஷன் 3 சரியா தவறா? 1 கோடி என்பது 10 மில்லியன். சரியா தவறா? வாழ்த்துக்கள். 10க்கு 10. ஆளாளுக்கு 10 புள்ளிகளோடு சமநிலை இருக்கிறீங்க. சோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இருவரும் 10 புள்ளிகளோடு. 1 கோடி என்பது 10 பில்லியன் சரியான விடையோடு நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். பார்க்கலாம். அடுத்த கேள்வி, நிகழ்ச்சியினுடைய 3வது கேள்வி. இந்த கேள்விக்கு சொந்தக்காரன் தான்சிகா நீங்க தானே? ஓகே, ஓகே, காடுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சில நாடுகள் இந்த தாவர வளர்ச்சி, காடு வளர்ச்சி, அந்த உயிரியல் வளர்ச்சிக்காக வந்து நிறையவே சிரத்தை எடுத்து பல ஆய்வுகளை செய்து அழிய விடாத மரபியல் தாவரங்களை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இது தொடர்பான ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ கேள்வியோடு நினைச்சுக்கொள்ள போகிறோம். அந்த கேள்வி என்னன்றதை வந்து நாங்கள் இப்போ திரையில பார்த்து விடலாம். இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கொல்லப்படுற ஒரு விஷயமாக இது காணப்படுகிறது. ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இது இருக்குது. சர்வதேச தாவர மரபியல் வள வாரியம் 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அது ஏற்படுத்தப்பட்ட நாடு, இடம் எது? ஓகே, அதுதான் கேள்வி. ஆப்ஷன் 1 ரோம், ஆப்ஷன் 2 புதுடெல்லி, ஆப்ஷன் 3 பிலிப்பைன்ஸ், ஆப்ஷன் 4 பாஸ்டன். இதில் சர்வதேச தாவர மரபியல் வள வாரியம் 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட இடம்தான் கேள்வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ரோம், புதுடெல்லி, பிலிப்பைன்ஸ், பாஸ்டன். ரோம். ரோம். ஓகே, எப்படி ரோம் என்று உருமுறீங்க? என்ன ரீசன் தெரியுமா? எழுமாற்று. பாஸ்டன் தெரிவு செய்திருக்கலாமே, பிலிப்பைன்ஸை தெரிவு செய்திருக்கலாமே, ஏன் ரோமை தெரிவு செய்தீங்க? அப்படிங்களா? பழைய விஷயங்கள் எல்லாம் பாலர்மோவில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதால் இருக்க முடியும் யோசிச்சிங்களோ தெரியல. சரி, பார்க்கலாம். ஆப்ஷன் 1 ரோம் உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1 ரோம் என்பது சரியா தவறா?
மூன்றாவது கேள்வி ரோம் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் தான்சிகன், 10 புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த மூன்றாவது கேள்வியோடு உங்களுக்கு கிடைத்திருக்கும் புள்ளிகள் 20. சரி, 4வது கேள்வியை பார்த்து நாங்கள் இடைவெளிக்கு போய் வரலாம். 4வது கேள்வியோடு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் நவநீதனை இப்பொழுது அழைக்கின்றோம். நவநீதன், ஓகே, சரி. இப்ப எரிபொருட்கள் ஏராளமாக எடுக்கப்படுகிறது, நிலத்திலிருந்து எடுக்கப்படுது, அது தெரியும் தானே உங்களுக்கு. சாதாரணமான நிலத்திலிருந்து எடுக்கப்படுகிறது, கடலுக்கு அடியிலே உள்ள நிலத்திலிருந்தும் எடுக்கப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருக்கிற நிலத்துல ஆழ்துளைகள் அமைக்கப்பட்டு அங்க எடுக்கப்படுற அந்த பெட்ரோலாவே எங்களுக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்குது? மசகு எண்ணெயா கிடைக்கும். மசகு எண்ணெயில இருந்து பிறகு எப்படி எப்படி அதை பிரிப்பாங்க? முதலாவது எடுக்கிறது தான் சூப்பர் பெட்ரோலா அல்லது கடைசியா எடுக்கிறது தான் சூப்பர் பெட்ரோலா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி ஒரு ஹீட்டுக்கும் ஒரு அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அளவு பெட்ரோல் மண்ணெண்ணெய் அப்படி வெளியே வரும்போது அதை பதப்படுத்திடுறாங்க. அப்படிங்களா? நீரை. ஓகே, இந்த கேள்விக்குரிய நபர் நவநீதன். பார்க்கலாம் நவநீதன் அந்த தெளிவு எந்த அளவுல இருக்கின்றதை இப்ப நாங்க பார்க்க போறோம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய 4வது கேள்வியோடு நாங்கள் இப்பொழுது உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா எது? பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா எது? ஆப்ஷன் 1 நாஸ்டாக், ஆப்ஷன் 2 அனபினா, ஆப்ஷன் 3 சூடோமோனாஸ், ஆப்ஷன் 4 கிளாஸ்டீரியம். இதில் பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா எது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். ஆப்ஷன் 4 கிளாஸ்டீரியம். ஆப்ஷன் 4 எழுமாட்டா அல்லது உறுதிப்படா சொல்றீங்களா? எழுமாட்டா சொல்றீங்க. சோ ஆப்ஷன் 4 உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 4 கிளாஸ்டீரியம் என்பது சரியா தவறா? தவறான விடை. ஆகவே அந்த கேள்வி மீண்டும் திரையில் இப்பொழுது இது தான்சிகன் உங்களுக்கானது. பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா நாஸ்டாக், அனபினா, சூடோமோனாஸ். இந்த மூன்றில் எது? அனபினா எழுமாற்றா அல்லது உறுதியா சொல்றீங்களா? எழுமாற்று, அனபினா. சோ விடை இலக்கம் 2 அனபினா. உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா தவறா? தவறு தவறு தவறு. 2 பேருமே தவற விடப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி. சரி, சரியான விடை எது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்து விடலாம். பெட்ரோலியத்தை சிதைக்கும் பாக்டீரியா சூடோமோனாஸ் என்று சொல்லப்படுகிறது. இது பெட்ரோலியத்தை சிதைக்கிறதுல இந்த பிளாஸ்டிக் பெட்ரோலியம் என்றது உண்மையில கச்சா எண்ணெய் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெயிலிருந்து பல்வேறு விதமான எரிபொருட்கள், பெட்ரோல், சூப்பர் பெட்ரோல், கேரசின், இப்படி நிறைய விஷயங்களை தயாரிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பெட்ரோலியத்தை சிதைக்கிறதால தான் இந்த ஏனைய எரிபொருட்கள் பெறப்படுகிறதுன்றது தெரியும் தானே. சரி, அப்ப அதற்காக பயன்படுத்துகின்ற பாக்டீரியா தான் இந்த சூடோமோனாஸ். ஓகே, இதுல இருந்து அதனுடைய தரத்துக்கு ஏற்ற வகையிலே எரிபொருட்கள் மாறுபடும் என்றது ஒரு விஷயம். சரி, இந்த விடயங்களோட நாங்களும் முதலாவது பகுதியை நாங்கள் இப்ப நிறைவு செய்ய போறோம். பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரியில் இருந்து பங்கு பெற்றுகின்ற தான்சிகன் மற்றும் நவநீதன் ஆகிய இருவரும். நவநீதன் கடந்த போட்டியிலே வெற்றி பெற்று இந்த போட்டிக்கு தகுதி பெற்று வருகிறார். அவரோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்
தான்சிகன். வெல்கம் பேக் தான்சிகன். நான் நவநீதன். அடுத்த கேள்வி யாருக்குரியது? 5வது கேள்வி. 1 2 3 4 5. எஸ், தான்சிகன் உங்களுக்குரியதானே. நாங்கள் சயின்ஸில் சின்ன வயசில் படிக்கல இந்த தாவரங்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம் தானே. இலையோட குறுக்கு வட்டை பாவிச்சு அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, வேர், தண்டு, இலை, நரம்பு, காய், கனி, விதை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குதானே? சரி, அப்ப இந்த கேள்விக்கு அது ஞாபகம் இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். சரியா? நிகழ்ச்சியுடைய 5வது கேள்வியும் தான்சிகன் உங்களுக்குரிய 3வது கேள்வியுமாக இது அமைந்து காணப்படுகிற அந்த கேள்வி எது என்பதை நாங்கள் இப்போ திரையிலே பார்த்து விடலாம். தாவர செல்களில் உணவை சேமிப்பது எது? இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். தாவர செல்களில் உணவை சேமிப்பது உண்மையில் உணவு தாவரங்கள்ல வந்து வேர்கள், தண்டுகள், இலைகள், காய், விதை என்று சொல்லி இருக்கும். இந்த கேள்வியை வந்து இந்த தாவர செல்களில் ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை சேமிப்பது எது என்பதை கேள்வியா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவர செல்களில் ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை சேமிப்பது எது? ஆப்ஷன் 1 சென்ட்ரோசோம், ஆப்ஷன் 2 ரிபோசோம், ஆப்ஷன் 3 லைசோசோம், ஆப்ஷன் 4 பிளாஸ்டுகள். இதில் தாவர செல்களிலே ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை சேமிப்பது எது? மீண்டும் ஒரு முறை. சென்ட்ரோசோம், ரிபோசோம், லைசோசோம், பிளாஸ்டுகள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ரிபோசோம் 2 1 டைம் அப். ரிபோசோம் ஆப்ஷன் 2. ஐஷுவர்? மறக்கூடாது, அழக்கூடாது. ஓகே, ஆப்ஷன் 2 ரிபோசோம் என்பது சரியா தவறா பார்த்து விடலாம். தாவர செல்களிலே உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக சேமிப்பது ரிபோசோம் என்பது தவறான விடை. ஓகே, ரைட். மீண்டும் அந்த கேள்வி திரையில் இது நவநீதன் உங்களுக்காக. தாவர செல்களிலே ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை சேமிப்பது சென்ட்ரோசோம், லைசோசோம், பிளாஸ்டுகள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். சென்ட்ரோசோம். ஆப்ஷன் 1 சென்ட்ரோசோம். உறுதிப்படுத்தலாமா? ஓகே, ரிபோசோமும் இல்லை, சென்ட்ரோசோமும் இல்லை. அப்படி நினைக்கிறேன். பாப்போமா? சென்ட்ரோசோம் ஆப்ஷன் 1 சரியா தவறா? ஸோ மீதம் இருக்கிறது வந்து சென்ட்ரோசோமும் இல்லை, ரிபோசோமும் இல்லை. மீதம் இருக்கிறது வந்து லைசோசோம் மற்றும் பிளாஸ்டுகள். ஸோ சென்ட்ரோசோமும் ரிபோசோமும் இல்லைன்னு சொன்னால் லைசோசோமும் வரதுக்கு சான்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மிஞ்சி இருக்கிறது வந்து பிளாஸ்டுகள். சரியான விடை ஆப்ஷன் 4 பிளாஸ்டுகள். ஓகேயா? பட்டுச்சேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க, 2 பேருமே சொல்ல இல்லை. விட சிலபஸ்ல இல்லையா? சதிவேலை. அப்ப நாங்கள் இதை சிலபஸில் சேர்க்கணும். ஓகே, நிகழ்ச்சியில் இனி 6வது கேள்வியோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். 6வது கேள்விக்குரியவர் நவநீதன், நீங்க தானே? நவநீதன், இது உங்களுக்கான 3வது கேள்வியாக அமைந்து காணப்படுகிறது. நிகழ்ச்சியினுடைய 6வது கேள்வியும் 3வது கேள்வியும் என்ன என்பதற்கு முன்னால் எங்களுடைய இந்த சூழல்ல வந்து நிறையவே இயற்கை தாவரங்கள் இருக்குது. அது உணவுக்காக பயன்படுகின்ற தாவரங்கள், மருத்துவ மூலிகைகள், ஏராளமாக நிறைய தாவரங்கள், எங்களுக்கு தெரியாத தாவரங்களே நிறைய தாவரங்கள் இங்கே இருக்குது. ஓமா இல்லையா? சரி, உங்களோட சூழலுக்குள்ள நீங்க தேடுவாரட்டு அங்க எங்க காண்ற உங்களுடைய சின்ன சின்ன மருத்துவ தாவரங்கள், மூலிகை தாவரங்கள் என்ன? குப்பைமேனி, துளசி, தூதுவளை. தன்சியன், நீ சொல்ல 2 3. வேப்பிலை, வேப்ப மரம். ஓகே, கீழ்வாய் நெல்லி, தேங்காய்ப்பு கீரை, கண்டங்கத்தரி எல்லாம் படந்து அப்படியே இருக்கும்.
ஓகே சரி, அப்ப அதுகளெல்லாம் தெரியும் தானே. ஸோ அதிகப்படியான பேர் வந்து நவநீதன் சொல்லியிருக்கேன். அப்ப நவநீதனுக்கு மேபி இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். பாப்போமா நவநீதன்? ஓகே, நிகழ்ச்சியினுடைய 6வது கேள்வியோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். பார்க்கலாம். காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுவது. மீண்டும் ஒரு முறை, காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுவது. ஆப்ஷன் 1 தூதுவளை, ஆப்ஷன் 2 குப்பைமேனி, ஆப்ஷன் 3 வில்வம், ஆப்ஷன் 4 கீழாநெல்லி. இந்த 4 இயற்கை மருத்துவ மூலிகைகளிலே காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுவது எது? தூதுவளை, குப்பைமேனி, வில்வம், கீழாநெல்லி. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். கீழாநெல்லி காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுத்துவது கீழாநெல்லி. சரி, உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 4 கீழாநெல்லி என்பது சரியா தவறா? காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுவது கீழாநெல்லி என்பது தவறான விடை. சரி, மீண்டும் அந்த கேள்வி திரையில் தன்சிகன் உங்களுக்காக. காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுவது தூதுவளை, குப்பைமேனி, வில்வம். இந்த 3இல் எது? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தூதுவளை, குப்பைமேனி, வில்வம். தூதுவளை உறுதிப்படுத்தலாம். டைம் அப். மாற்றமில்லை, உறுதிப்படுத்தலாம். ஓகே, காசநோய் மற்றும் ஆஸ்துமா நோக்கி மருந்தாக பயன்படுத்துவது தூதுவளை. ஆப்ஷன் 1 சரியா தவறா? தூதுவளை என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள். 5 புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. சரி, நீண்ட நேரமா அந்த புள்ளிகளை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. நவநீதன், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மொத்த புள்ளிகள் 10. தன்சிகன் இப்பதான் 5. ஆனா நாங்க முடிச்சிருக்கிறது 6 கேள்வி முடிச்சிட்டோம். 6 கேள்வியில நவநீதன் 10 புள்ளிகள், தன்சிகன் 5 புள்ளிகள். தூதுவளை என்னதுக்கு கூடுதலா பாவிக்கிறது? தூதுவளை பார்த்தோம்னா தூதுவளை இலையிலேயே அந்த கொஞ்சம் முள்ளு மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த இலை இருக்கு. பார்த்துருக்கீங்க தானே? இந்த சாம்ராக் இலை மாதிரி, அந்த மூண்டு இலை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான தோட்டத்துல இருக்கு. கூடுதலா தூதுவளை எதற்காக அதிகமாக பாவிக்கிறது? என்னத்துக்கு? அந்த சுண்டல் செய்தெல்லாம் சாப்பிட்றது. கூடுதலாக சளிக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சளி தொடர்பான இதற்கு தூதுவளை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஓமா இல்லையா? ஸோ இந்த காசநோய் மற்றும் ஆஸ்துமா சுவாச குழாய்கள் தொடர்பான வருத்தங்கள் தெரியும் தானே? ஸோ சுவாச குழாய் தொடர்பான வருத்தங்களாக வர்றது இந்த சளி தொடர்பான பீனிசம் தொடர்பான விஷயங்களா இருக்கு. ஸோ அதை ரிலேட்டடாக நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தூதுவளையை நவநீதன் நீங்க செலக்ட் பண்ணி இருக்கலாம் முதலே. ஸோ ஓகே, ஒரு நோயும் எதுக்காக பயன்படுது, அதாவது எந்தெந்த உறுப்பை பாதிக்கிறது, சில தாவரங்களை வந்து சில விஷயங்களுக்காக நாம எடுக்கிறோம். அப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியா இப்படியான கேள்விகளுக்கு நம்ம வெளியே அப்சர்வ் பண்ணலாம். சரிதானே? சரி, பார்க்கலாம். நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம். சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள் யாழ் மத்திய கல்லூரி சார்பாக 2 மாணவர்கள், தன்சிகன் மற்றும் நவநீதன். இவர்கள் இருவரும் போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 6 கேள்விகள் நிறைவடைந்திருக்கிறது. அவர்களை மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். 6 கேள்விகளின் நிறையிலே நவநீதன் மற்றும் தன்சிகன் இருவரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் தன்சிகன் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 25, நவநீதன் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 10. ஸோ இந்த போட்டியில் கொஞ்சம் நவநீதன் கொஞ்சம் ஆட்டங்கான்ற மாதிரி இருக்குது. தன்சிகனுக்கு ஈஸி கேள்வி போகுதா அல்லது எப்படி? பார்த்தீங்களா, தன்சிகன் எனக்கு ஈஸி கேள்வி வந்து தயவு செய்து பதில் சொல்லக்கூடாது. சரியா? ஓகே, தன்சிகன் 25 புள்ளிகள், நவநீதன் 10 புள்ளிகளோடு இப்பொழுது அடுத்த கேள்வி ஆரம்பமாக காத்திருக்கிறது. அடுத்த கேள்வி 7வது கேள்வியாக அமைந்து காணப்படுகிறது. 7வது கேள்விக்குரிய நபர் தன்சிகன், நீங்க தானே? ஓகே, தன்சிகன் இதுவரையில ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை தடவை போய் வந்திருப்பீங்க? பிறந்து வளர்ந்த நாட்டில இருந்து. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நாட்கள் தெரிஞ்ச சொல்லி எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருப்பீங்க?
நிறைய தடவை போயிருக்கு. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு தானே, நிறைய பகுதிகள் இருக்கு. பரிசோதனை கூடம் இருக்குது, ரத்தம் எடுக்கிற இடம், மருந்து கட்டுற இடம், சத்திர சிகிச்சைக்கான இடம், பிஓபி போறதுக்கான இடம், இப்படி நிறைய 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 இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீங்க போறதுக்கு பயப்படுற இடம் எது? ஐசியூ. ஐசியூ. ஐயோ, அதுக்குள்ள போறதுக்கு பயப்பட தேவையில்லை, அதுக்குள்ள போறதுக்கு நீங்க நினைவில்லாம இருந்தா காணும், ஈஸியா போயிடலாம். ஓகே, ஐசியூ உங்களுக்கு போறதுக்கு பயம், அதாவது பேஷண்டா இல்ல வெளியில இருந்து பாக்குறதுக்கே ஐசியூ பக்கத்துல இருக்க பயமா இருக்கு. வேண்டாம் அதுக்குள்ள போய் வர ஆக்களை பார்க்க, அதுல வெளியில இருந்து கவலைப்படுற ஆக்களை பார்க்க, உள்ள இருக்கிற பேஷண்ட நிலைமையை யோசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 3 நாள் ஐசியூக்கு முன்னுக்கு நின்று முடிச்சோம்னா நம்ம பெரிய ஞானி ஆகலாம், வாழ்க்கை பெரிய அர்த்தம் விலகி என்னடா வாழ்க்கை என்ற ஒரு ஞானி ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு முக்தி எங்களுக்கு கிடைக்கும். இதானே வாழ்க்கை, இதுக்காக உள்ள கஷ்டப்படுறோம். ஓகே, உள்ள கொண்டு போய்க்கல உயிர் இருக்கும், திருப்பி கொண்டு வரீங்களோ உயிர் இல்லாம இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே நவநீதன், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல உள்ள போறதுக்கு பயப்படுற இல்ல பார்க்க பயப்படுற இடம் எது? ஆபரேஷன் தியேட்டர். ஓகே, எஸ், ஆபரேஷன் தியேட்டர். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பயத்தை நமக்குள்ள உண்டு பண்றது நிறைய இடங்கள் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு. இதோட பிணவர என்ன, அங்க பெருசா போறதே இல்லை, அந்த பக்கத்தால போனாலே முகத்தை இங்கே பக்கம் திருப்பிட்டு போறேன்னா நான், எனக்கு அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அப்படி ஸோ ஒருத்தருடைய மனங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த விஷயங்கள் மாறுபடும். ஓகே, இதுல குறிப்பா இந்த உடல்ல இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நவீன முறைகளுக்கு ஏற்ற வகையிலே வைத்திய சிகிச்சை முறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓகே, பட் கனகாலமா இப்ப வரைக்கும் மாறாம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது தொடர்பான ஒரு கேள்விதான். இப்ப உங்களுக்கு இது ஓவர்டேக் பண்றதுக்கு இன்னும் பெருசா எதுவுமே கண்டுபிடிக்கிறாங்க, பட் இது இன்னும் பழக்கத்துல இருக்குது. ஓகே, பார்க்கலாம். அந்த கேள்வியை நாங்களுக்கு திரையிலே பார்த்து விடலாம். இந்த நிகழ்ச்சியுடைய 7வது கேள்வி. இதுக்குரிய நபர் யாரு? நவநீதன், தன்சிகன். ஓகே, கேள்வியை நாங்கள் திரையிலே பார்த்து விடலாம். எக்ஸ் கதிர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? எக்ஸ் கதிர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1899, 1905, 1925 மற்றும் 1895. இதில் எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? $1905. 1905. துளைஞ்சு போய் கண்டுபிடிச்சதா? ஓகே, உறுதிப்படுத்தலாமா? ஆப்ஷன் 2 1905. ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 2 1905 என்பதுதான் எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டாக கொள்ளப்படுகிறது என்று சொல்லி தன்சிகன் உறுதியா சொல்றார். அது சரியா தவறாக நாங்கள் பார்க்கலாம். 1905 எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்பது தவறான விடையாக கொள்ளப்படுகிறது. ஆகவே அந்த கேள்வி மீண்டும் திரையில். நவநீதன் ஸ்மார்ட்டா இருக்கணும், வேண்டாம் 25 புள்ளிகளோட இருக்கிற, நீங்க 10 புள்ளிகளோட இருக்கிறீங்க. இதுக்கு சொன்னா இன்னொரு 5 புள்ளி டக்குன்னு உங்களுக்கு வரும். சோ மீண்டும் இந்த கேள்வி உங்களுக்காக. எக்ஸ் கதிர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1899, ஆப்ஷன் 3 1925 மற்றும் ஆப்ஷன் 4 1895. ஸோ 1899, 1925, 1895 எது? 1925 எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது 1925. உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 3 எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1925 என்பது சரியா தவறா பார்க்கலாம். சோ அதுவும் தவறான விடை என கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் சரியான விடை எது என்பதை நாங்கள் இப்பொழுது திரையிலே பார்த்து விடலாம். 1895 தான் எக்ஸ்ரே கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த எக்ஸ்ரே கதிர் தொடர்பா உங்க 2 பேருக்குமே சரியான தெளிவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையில ஆரம்ப நாட்கள் அந்த எக்ஸ்ரே கதிர்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே மட்டைகள் என்று சொல்லி பாவிச்சது தெரியுமா? நாங்கள் கூடுதலா இந்த
சூரிய கிரகணம் வருகின்ற பொழுதும் அந்த எக்ஸ்ரே மெட்டைகளை பாவிச்சு பார்த்த காலங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு மடமடப்பான படபடப்பான ஒரு சத்தத்தோட அந்த எக்ஸ்ரே மெட்டைகள் இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் இப்ப எல்லாம் வந்து அந்த எக்ஸ்ரே மட்டைகள்ல கொடுக்கறது இல்ல, டிரெக்டா வந்து அந்த எக்ஸ்ரே டாக்டர்ஸ் இந்த கை தொலைபேசிகளுக்கே அனுப்பப்படுது. டாக்டர்ஸே அதை டிரெக்டா பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ரே கதிர்ன்றது வந்து ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கதிராக கொள்ளப்படுகிறது. இரும்ப கூட ஊடறுத்து சென்று உள்ளே இருக்கிற பொருளை ஸ்கேன் பண்ணக்கூடிய அல்லது உள்ளே இருக்கிற பொருளை பதிவு செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த எக்ஸ்ரே கதிருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உடலை வந்து நாம எக்ஸ்ரே கதிரை அடிக்கடி நாம எக்ஸ்ரே கதிர் எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. உண்மையில வந்து அடிக்கடி எங்களோட உடம்புல வந்து எக்ஸ்ரே கதிர் படுறது வந்து கூடாது. ஒருக்கா மேக்சிமம் 2 தடவை அந்த எக்ஸ்ரே கதிர் எங்களோட உடம்புல படுறது வந்து ஓகே, ஏதோ ஒரு விதத்துல அது மருத்துவ தேவைக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி வந்து இந்த எக்ஸ்ரே கதிர்கள் எங்களுடைய உடலை தாக்குவதால் அல்லது உடலை படுவதால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக தோல்வியாதிகள், புற்றுநோய், கண்களிலே புரை, இவ்வாறான பல நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எக்ஸ்ரே கதிர்கள் அடிக்கடி எங்கள் உடலிலே படுவதனால் ஏற்படுகிறது. சரி, இந்த உடல்ல வந்து எக்ஸ்ரே கதிர் போகல, எக்ஸ்ரே கதிர் ஊடறுத்து கொண்டு போகுது. இந்த தோல், திசுக்கள், இந்த சதைகள், எலும்புகள் எல்லாத்தையும் கடந்து போய் பதிவு செய்யுது. நாங்க உடல்ல இருக்கிற அந்த எக்ஸ்ரே அந்த படத்தை நாங்க பார்க்கல, கூடுதலா எலும்பு முறிவுகளுக்கு அதை அடையாளப்படுத்துறதுக்கு, மற்றது சுவாசப்பை சார்ந்த விஷயங்கள் அது அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே கதிர் பெருமளவாக பயன்பட்டு கொண்டிருக்கு. அது ஏன் அந்த இடத்துல வந்து எலும்பு மட்டும் கொஞ்சம் டார்க்கா நாங்க எக்ஸ்ரே எடுக்கல உடம்புல, ஏனைய உறுப்புகளை விட எலும்பு மட்டும் ஏன் அப்படி டார்க்கா தெரியுது நீங்க நினைக்கிறீங்க? எலும்பு அப்படி டார்க்கா தெரியறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திசுக்களை விட எலும்பு கால்சியத்தால் ஆனது. எக்ஸ்ரே கதிர்களை அதிக அளவா உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அந்த கால்சியம் வந்து எக்ஸ்ரே கதிர் அதிகமா உறிஞ்சேக்கல. எக்ஸ்ரே படத்துல எலும்பு பகுதி அதிகப்படியான கதிர் உறிஞ்சப்பட்ட கருப்பு நிற பகுதியாக அங்க பதிவாகும். ஸோ இப்படி நோய் சார்ந்த விடயங்களை அடையாளம் காணுவதற்காக, பாதிப்புகளை அடையாளம் காணுவதற்காக இந்த எக்ஸ்ரே கதிர் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் அடிக்கடி அந்த கதிர்கள் உடலுக்கு படுவது தோல் நோய், தொற்று நோய் மற்றும் கண்புரை போன்ற நோய்களுக்கு எதுவாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விடயத்தை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். சரி, பார்க்கலாம். இந்த விடயங்களோடு நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம். சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். இது நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி சார்பாக இறுதிப் போட்டியில் இருவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், தான்சிகன் மற்றும் நவநீதன். வெல்கம் பேக் தான்சிகன், நவநீதன். இப்போ 8வது கேள்வி. இந்த 8வது கேள்விக்கு சொந்தக்காரன் நவநீதன். நவநீதன், இந்த ஏற்கனவே சில நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம். சில தினங்கள் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது, ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வேண்டும். அந்த தினங்களிலே மட்டும்தான் அந்த தினத்தை பற்றி நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம். அந்த தினம் கடந்து விட்டால் அதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. இப்படி கன பேர் வந்து இந்த விஷயத்தை குறையா கூறிக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தினத்துக்காக நவநீதனுக்கு ஒரு கேள்வி திரையிலே பார்த்து விடலாம். இது 8வது கேள்வி. சர்வதேச தந்தையர் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? சர்வதேச தந்தையர் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் 1 ஜூன் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை. ஆப்ஷன் 2 ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஆப்ஷன் 3 ஜூன் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை. ஆப்ஷன் 4 ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஜூன் மாதம் வருதுன்றது வந்து தெளிவாயிட்டது, ஞாயிற்றுக்கிழமை தான் வருதுன்றது தெளிவாயிட்டது. ஒரே ஒரு விஷயம், அது 1வது ஞாயிறா, 2வதா, 3வதா, 4வதா என்றதான் நீங்க யோசிக்க வேணும். ஓகே, யோசிங்க பாப்போம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஜூன் மாதம் எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமையாக தந்தையர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது? 3வது ஞாயிற்றுக்கிழமை. எப்படி அது அப்படி டக்குன்னு அப்படி அது யோசிச்சு சொல்றீங்க? உறுதிப்பாடா? எழுமாட்டாவா? நவநீதன், 3வது ஞாயிற்றுக்கிழமையா? உறுதிப்படுத்தலாமா? மாற்றமில்லை. ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சர்வதேச தந்தையர் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் ஆப்ஷன் 2 ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்பது சரியா தவறா? நவநீதன் கூறியிருப்பது ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. சரியா தவறா?
வாழ்த்துக்கள் நவநீதன். சோ 10 புள்ளிகள் நேரடியாகவே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது உங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளியின் எண்ணிக்கை 20. தன்சிகன் உங்களுடைய புள்ளி 25. ஸோ 5 புள்ளி முன்னுக்கு நிற்கிறேன். ஸோ இதை டஃப் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி நிகழ்ச்சியினுடைய 9வது கேள்வியாக இது அமைய போகிறது. இந்த கேள்வி தன்சிகன் உங்களுக்குரிய கேள்வியாக இது அமைய போகிறது. தன்சிகன், அரசியல் ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை இருக்கா? சரி, அரசியல்வாதி ஆகணும்டா நீங்க எப்படி இருக்கணும்? சிலருக்கு நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு விட்டுறணும். இதுகளுக்கு கதைக்கு போனா பெரிய ஆபத்து. சரியா? என்னட்ட கேட்டா நோ கமெண்ட்ஸ் அப்படியே சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுறோம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ் அப்படி விட்டுறோம். சரியா? ஓகே, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அரசியல் கட்சிகள் இலங்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்திகள் நிறைந்தது என்றது அங்கே இருக்க ஒரு விஷயம். ஓகே, கேள்விக்கு நாங்கள் போகலாம் சுவாரஸ்யமாக. நிகழ்ச்சியுடைய 9வது கேள்வி தன்சிகன் உங்களுக்கான 5வது கேள்வியாக இது அமைந்து காணப்படுகிறது. இலங்கையின் பழமையான கட்சியின் பெயர் என்ன? என்ன வரலாற்றில் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஓகே, நாங்க அவசரப்பட்டு போட்டுட்டாங்களே. ஓகே 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 பாப்போம். இலங்கையின் பழமையான கட்சியின் பெயர். ஆப்ஷன் 1 லங்கா சமசமாஜ கட்சி. ஆப்ஷன் 2 இலங்கை தேசிய காங்கிரஸ். ஆப்ஷன் 3 ஸ்ரீலங்கா சுதந்திர மக்கள் கூட்டமைப்பு. ஆப்ஷன் 4 சனநாயக கட்சி. இதில் இலங்கையின் பழமையான கட்சியின் பெயர் என்ன? தன்சிகன் உங்களுக்கு டைம் வேணுமா? ஆப்ஷன் 1 பழமையா அந்த வீரப்பட்டு செய்கிறார். கடுமையா யோசிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் இருந்து நாடியெல்லாம் தடவி எல்லாம் செய்துட்டு கடைசியில இதான் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்த சொல்லித்தர பிள்ளையாம் என்று சொல்லி நவநீதன் சொல்றான். ஓகே, இலங்கையின் பழமையான கட்சியின் பெயர் ஆப்ஷன் 1. நீங்க சரி செய்கிறது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 லங்கா சமசமாஜ கட்சி. ஐஷோ எங்க படிச்சிருக்கிறீங்க? ஹிஸ்டரியில கேட்ட மாதிரி இருக்கா? ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடையிலக்கம் 1 லங்கா சமசமாஜ கட்சியே இலங்கையின் பழமையான கட்சியாக கொள்ளப்படுகிறது என்பது சரியா தவறா? ஆப்ஷன் 1 லங்கா சமசமாஜ கட்சி. அது முதலே நான் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டேன். நான் கேட்ட உடனே ஆப்ஷன் இல்லாமலே நான் இதை சொல்லியிருக்கலாம். ஐயையோ இந்த கேள்வி எனக்கு வராம போயிட்டேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ தன்சிகனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அங்கே இருக்குன்றதால தன்சிகன் இப்ப நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 35. நீங்க பெற்றிருக்க மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 20. ஓகே, என்ன இருந்தாலும் இந்த போட்டியினுடைய வின்னர் தன்சிகன்றது வந்து முடிவாயிட்டது. ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு சொந்தக்காரர் நவநீதன். நவநீதன் உங்களுக்கான கேள்வி இதோ. இலங்கையின் புனித மரம் எது? இலங்கையின் புனித மரம் எது? வெள்ளரசு மரம். உறுதிப்படுத்தலாமா? ஓகே, இலங்கையின் புனித மரம் புனித வெள்ளரசு மரம். சரியா தவறா? இலங்கையின் புனித மரம் புனித வெள்ளரசு மரம் என்பது சரியான விடையாகவே வாழ்த்துக்கள். 10 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது புள்ளிகளை சரிபார்த்தோம் என்று சொன்னால் நவநீதன் 30 புள்ளிகள், தன்சிகன் 35 புள்ளிகள். ஆக ஒட்டு மொத்தத்திலே இந்த போட்டியினுடைய வெற்றியாளராக தன்சிகன் அமைந்திருக்கின்றார். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டே என்று சொல்லி நவநீதன் ரொம்ப ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது. நவநீதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கப்பு அப்படி பிகிலிட்ட மாறி போயிட்டாம் என்று சொல்லி இப்ப தன்சிகன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஓகே, பரவாயில்ல. இதுதான் நமக்கு அதிர்ஷ்டம். அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் இன்னொரு பக்கம் நமக்கு கூட இருந்தால் தான் எல்லாத்துலயுமே கொஞ்சம் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோ வரிஸ். நவநீதன் 30 புள்ளிகள், தன்சிகன் 35 புள்ளிகள். ஆகவே இந்த புள்ளிகளோடு இந்த போட்டியை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த போட்டிகளுக்குரிய பரிசுகளை வழங்குவதற்காக நாம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கான தருணத்துக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இனி இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பத்துக்குள்ளே நாம் செல்லலாம். இன்றைய தினம் நீங்களும் வெல்லலாம் பந்தயம் இந்த நிகழ்ச்சியிலே இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த இறுதி பகுதி வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான ஒரு பரிசு தொகையினை வழங்குவதாக அமைந்திருக்கிறது.
உங்களுக்கு தெரியும் டான் தொலைக்காட்சியினுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு பிரதான அனுசரணையாளர்களாக அந்த ESP நாகரத்னம் தொழிலதிபர் எங்களோடு இணைந்து பயணிப்பது உங்களுக்கு தெரியும். கல்வி காரூணியனாக ESP நாகரத்னம் அவர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு பிரதான அனுசரணையாளராக எங்களோடு பயணித்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சிக்குரிய இந்த இறுதிப் போட்டிகளிலே வெற்றி பெற்ற மத்திய கல்லூரி மாணவர்களுக்கான பரிசு தொகையினை வழங்குவதற்காக எங்கள் மதிப்புக்குரிய கல்வி காரூணியன் ESP நாகரத்னம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்கனவே ஒரு சில விடயங்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நான் இது தனிப்பட்ட ரீதியாகவும் நான் இதை கேட்டிருக்கிறேன். இந்த ESP நாகரத்னம் என்றது நீங்கன்றது எல்லோருக்குமே தெரியும். ESP நாகரத்னம் ஒரு பிரபல்யமான பேர். பட் அந்த ESP என்பதற்குரிய பெயர்களுக்கான அந்த எழுத்துக்களுக்கான பெயர்கள் என்ன? ராமு சண்முகம் பேரம்பலம். ராமுன்ற அப்பான்ற தகப்பன்ற தகப்பன். ஸோ கொள்ளு பேர். ஓகே. அதுக்கு அடுத்த ராமு அப்பான்ற தகப்பன். பேரம்பலம் என்ற அப்பா. நாகரத்னத்துக்கு அப்பா பேரம்பலம். பேரம்பலத்தின் அப்பா ராமு. சண்முகம். சண்முகத்துக்கு அடுத்தது ராம். இராமு, சண்முகம், பேரம்பலம், நாகரத்னம். இந்த 4 பேர்களுடைய அடையாளம் தான் இந்த ESPN. ஓகே. ESPN எனக்கு சிந்தனை அப்படி வேற ஒரு விளையாட்டு தொடர்பாகவும் அப்படியே சிந்தனையோட அப்படி வெளியில போகுது. ஓகே. ESP நாகரத்னம் ஒரு அடையாளம். ஓகே. இந்த அடையாளம் இந்த ESP நாகரத்னம் அண்மையில நாங்க கேள்விப்பட்டோம் இந்த பேரம்பலம் அவர்களுடைய 100வது ஆண்டு நினைவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி எப்பொழுது அவருடைய அந்த நினைவு அனுஷ்டிக்கப்பட காத்திருக்கிறது? 2026 எந்த ஜனவரியில வருமான நம்புறேன். ஜனவரி 2020 ஜனவரி அவருடைய 100வது வயதுக்குரிய அந்த நினைவு. சோ அந்த 100வது நினைவு நீங்க என்ன ஐடியால இருக்கிறீங்க? நீங்க என்ன செய்யலாம்னு சிந்தனைக்கு இன்னும் சரிவர வந்து புகுறையில சரியான முறையில விரையில் அப்படியான நிகழ்வுகள் நடந்தது குறைவு. யாழ்ப்பாணத்தில் அப்படியே நடந்திருக்கா நிகழ்வுகள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. 1-2 நடந்துக்க பத்திரிகை மூலம் நினைவஞ்சலை கூறிட்டு விட்டுருப்பா. ஆனா நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். அப்பாவை அந்த நினைவு படத்துக்கு என்ன நினைவுபடுத்தலாம். நாகரத்னத்தின் அப்பா யாருன்றதும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. இவர் தான் என்னுடைய அப்பா. 1953ஆம் ஆண்டு தானே இந்த ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சவர். 53 இன்றைக்கு அப்படியே அப்பாவோட ஆரம்பிச்ச ஸ்தாபனங்கள் இன்றைக்கு எத்தனையோ மூடப்பட்டு காணாம போயிருக்குது. இப்படி நீடித்து நிலைக்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்தாபகராக 100வது ஆண்டை நினைவு கூறுகிற அந்த பேரம்பலம் அவர்களுடைய நினைவு வித்தியாசமாக அனைவராலும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமையும். அதற்கான சிந்தனை இப்ப நீங்க போய்கொண்டிருக்க அவற்றை பேர் இன்றைக்கு அழியாத ஒரு பேராக இருக்கு. அதோட நிறைய பேர்ட்ட பேர்ல என்னையும் பேரம்பலம் தான் அழைப்பார்கள். அடரா நான் தான் ESP என்று சொல்லி அழைப்பார்கள். ஓகே, சரி பார்க்கலாம். ஆகவே இன்று நீடித்து நிலைத்திருக்கின்ற இந்த பேரம்பலம் நாகரத்னம் ESP நாகரத்னம் இந்த பெயர்கள் தொழில் சார்ந்த பெயர்களாக மட்டுமல்ல சமூகத்தின் கண் சார்ந்த பெயர்களாகவும் அமைந்து காணப்படுகிற சமூகம் சார்ந்த பல்வேறுபட்ட நலன் வாய்ந்த செயல்பாடுகளிலும் ESP நாகரத்னம் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இன்று வரை அவரும் இணைந்து பல மாணவர்களுக்கான கல்வி செயல்பாடுகள் ஏனைய பொது நலன் சார்ந்த செயல்பாடுகளுக்கு தங்களுடைய வருமானத்திலிருந்து சிறிய பகுதிகளை அவர்கள் ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கூடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பெயர்கள் ஏராளம். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த தொலைக்காட்சிக்குரிய இந்த நீங்களும் வெல்லலாம் பந்தயம் நிகழ்ச்சிக்குரிய ஒரு பரிசு தொகை மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதாகவே இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற ESP நாகரத்னம் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு டான் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு பேரம்பலம் அமரர் பேரம்பலம் அவர்களுடைய 100வது நினைவு தினம் 2026ஆம் ஆண்டு எதிர்வருகின்ற வருடம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களையும் டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே பரிசு தொகையினை வழங்குகின்ற நிகழ்ச்சி பகுதிக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்து வருகின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியான இந்த பரிசு தொகையை வழங்குகின்ற பகுதிக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்குரிய பரிசு தொகையினை எங்களுடைய வளமையான பிரதான அனுசரணையாளர் இந்த நிகழ்ச்சிக்குரிய அனுசரணையாளர் ESP நாகரத்னம் அவர்களுடைய கையால்
பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. இது முதலாம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்கின்ற அந்த வெற்றிகளை தவிர்த்து இவர்கள் அதிகப்படியான போட்டிகளிலே பங்கு பெற்றி நிறைய பங்கு பெற்றுதலை ஊக்கப்படுத்தும் விதமாக இவர்களுக்கான பரிசுகள் சமமாக வழங்கப்பட காத்திருக்கிறதாகவே இந்த பரிசுகளுக்காக நாங்கள் முதலில் அழைக்கின்றோம் நவநீதன். வாங்க நவநீதன். அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்றோம் தான்சிகன். அடுத்ததாக நாங்கள் அழைப்பது பிரவீனன். இவர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றிய மேலும் இருவருக்கும் இந்த பரிசுகள் செல்ல காத்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் அந்த பரிசுகளை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து கொண்டிருந்த இந்த போட்டியின் வெற்றியாளர்கள் பிரவீனன், தான்சிகன், நவநீதன், இந்த மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர்களோடு ஏனைய பங்கு பற்றிய அதாவது மத்திய கல்லூரி சார்பாக பங்கு பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களை இங்கு அனுப்பி வைப்பதற்காக உதவி செய்த ஆசிரியர் மற்றும் யாழ் மத்திய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய நன்றி. இன்னும் சிறப்பாக இந்த மாணவர்களுடைய இந்த திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்குரிய அனுசரணையை வழங்கிய எங்கள் மதிப்புக்குரிய கல்வி காருண்யன், எங்களுடைய கொடை செம்மல், எங்கள் மதிப்புக்குரிய கலாநிதி ESP நாகரத்னம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்து உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும். தந்தையாருடைய நினைவுகள் இன்னும் பலரிடையே பரப்புவதற்கான வாய்ப்பினை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு நாங்களும் உங்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவி வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் படத்தொகுப்பாளர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.